நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இந்த பதிவில் கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரீயும் இடைப்பட்டதை குறித்து பார்க்கலாம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கிறிஸ்துவானவர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடி கலிலேயாவுக்கு போனார். அவர்களுக்கு பயந்து அல்ல, தம்முடைய இரத்தம் சிந்தும் வேளை இன்னும் வராதபடியால் அப்படி செய்தார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தாவினால் மட்டுமே ஞானஸ்நானம் கொடுப்பார். இங்கு பரிசேயர்கள் ஏற்கனவே யோவானின் உபதேசத்தையும் அதனால் மனம் திரும்பி அநேகர் சீஷர்களாகி பரிசேயர்களின் உபதேசத்தை தள்ளிவிட்டு யோவானின் சீஷர்களாகியும் அந்த சீஷர்களின் பெருக்கத்தையே கண்டு பரிசேயர்கள் கோபமாக இருந்தார்கள். இப்படி இருக்க கிறிஸ்துவின் உபதேசம் அவர்களுக்கு யோவானின் உபதேசத்திலும் அதிக கோபம் மூட்டுவதாகவும் இருந்தது. மேலும் அவர் யூதேயாவுக்கும் கலிலியாவுக்கும் மத்தியில் இருக்கும் சமாரியா நாட்டின் வழியாக கலிலியாவுக்கு போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த சமாரியர்கள் 2 ராஜாக்கள் 17-14 சொல்லி இருந்தபடி மற்ற புறஜாதிகளோடு கலந்த யூதர்களாகும். இவர்கள் தேவ எச்சரிப்புகள் உண்டாகாதவர்களாய் அநேக புறஜாதிகளின் முறைமைகளை பின்பற்றுவார்கள். ஆகையால் பொதுவாக யூதர்கள் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டுமானால் சமாரியா வழியாக செல்லாமல் யோர்தானை கடந்து மிகவும் சுத்தி செல்வார்கள். அவ்வளவாய் சமாரியர்களை அருவருப்பார்கள். மேலும் சமாரியர்கள் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களையோ அல்லது சங்கீதத்தையோ மற்றபடி வேறு புஸ்தகங்களையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் கெர்சமின் மலையிலே வழிபாடு செய்வார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அம்மலையில்தான் ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். எருசலேம் ஆலயத்திற்கு போட்டியாக இவர்கள் பாரசீகர்களின் ஆட்சி காலத்தில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க இங்கே இயேசுவோ பரிசேயர்களால் பகைக்கப்பட்டு சமாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஆகவே அவர் யோர்தானை கடக்காமல் சமாரியர்களை சந்திக்கும்படி வருகிறார். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த நிலத்தை குறித்து ஆதியாகமம் 33:19 மற்றும் 48:22 சொல்லி இருக்கிறது. மேலும் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அதாவது தேவன் யாக்கோபின் சந்ததிக்கு தாகத்தை தீர்க்க கொடுத்த ஊற்றாக தலைமுறைகளாக இருந்த கிணறாக இருந்தது. அந்த சந்ததிக்கு ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கும் மெய்யான ஊற்று கிறிஸ்துவே. இங்கு இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அதாவது மத்தியானம் 12 மணி வேளையாக இருந்தது. பொதுவாக மதியம் இந்த வேளையில் வெயில் உச்சத்தில் இருப்பதால் தண்ணீர் மொள்ள வரமாட்டார்கள். அந்நேரத்தில் அவருடைய சீஷர்கள் நியாயப்பிரமாணத்தில் அனுமதிக்கப்பட்ட போஜன பதார்த்தங்களை சமாரியாவில் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். பொதுவாக ஸ்திரீகள் அந்த வேளையில் வரவே மாட்டார்கள். ஒதுக்கப்பட்டவர்களோ அல்லது நிந்தனைக்கு ஆளானவர்கள் தான் அவ்வேளையில் தனியாக வருவார்கள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் என்றார். மேலும் யூதர்கள் சமாரியர்களிடம் தண்ணீர் குடிக்க மாட்டார்கள். குறிப்பாக சமாரியர்களின் பாத்திரத்தில் குடிக்கவே மாட்டார்கள். ஆகவே யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலக்காதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அது என்னவென்றால் யூதர்களை அவர்களின் வெளிப்புறத்தை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம். அவர்களின் ஆடை, பேச்சு மற்றும் அவர்களின் தலையிலும் முகத்திலும் உள்ள முடி பாங்கு காட்டிவிடும். அப்படியே இவளும் இயேசுவை யூதன் என்று அறிந்து கொள்கிறாள். மேலும் அவள் சொல்லுகையில், நான் எங்களை பகைக்கும் யூதர்களுக்கு நான் தண்ணீர் கொடுப்பதில்லை என்றாள். அதற்கு இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் அல்லது தேவனுடைய பரிசையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதாவது அவருக்கு தேவையானதை நீ கொடுப்பதில்லை, உனக்கு தேவையானதை நீ அவரிடம் கேட்டிருப்பாய் என்றார். இன்னும் சொன்னால் உனக்கு ஜீவனை கொடுக்கும் ஆவியை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மூண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றாள். பொதுவாக அவர்கள் சுத்தமான ஊற்றே ஜீவ தண்ணீர் என்று சொல்வார்கள்.
என்னவென்றால் அநேக ஊற்றுகளில் தண்ணீர் தித்திப்பாக இருப்பதில்லை, ஆகவே அப்படி சொல்வார்கள். மேலும் சொல்லுகையில், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். அது என்னவென்றால், யாக்கோபு அல்லது இஸ்ரேலுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிற்கும் தாகம் தீர்த்த கிணறு இது என்கிறாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அதாவது உங்கள் கோத்திர பிதாவின் தண்ணீரை குடிப்பவனுக்கு மறுபடியும் அது தேவைப்படும், அல்லது அவனுடைய தாகத்தை நிரந்தரமாக தணிக்காது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் மறுபடியும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். என்னவென்றால், தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதாவது எரேமியா 2:13 சொல்லிய இஸ்ரவேலின் தாகத்தை தணிக்கும் ஜீவ தண்ணீர் ஊற்றே நான் தான் என்று சொல்கிறார். இன்னும் சொன்னால், என்னுடைய ஆவி அல்லது என்னுடைய வார்த்தை உனக்குள்ளே வந்தால் உனக்குள்ளே இருந்து என்னுடையது புறப்படும் என்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்கிறாள். அல்லது எனக்கு தண்ணீர் தாகம் வராமல் இருந்தால் நான் இந்த இடத்திற்கு இப்படி வெயிலையோ நிந்தையோடோ அல்லது வெட்கத்தோடோ வரவேண்டியது இருக்காது. ஆகவே அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்கிறாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா என்றார். அதாவது அவளுக்கு எதற்கு ஜீவ தண்ணீர் தேவைப்படும் என்றோ அல்லது அதன் அவசியம் இன்னும் விளங்கவில்லை என்பதால் கிறிஸ்து அவளுடைய இழிந்த வாழ்க்கையை அவள் அறிந்தவளாய் இயேசுவின் ரட்சிப்புக்கு அல்லது ஜீவனுக்கு தன்னை தாழ்த்தும்படி அப்படி கேட்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். எப்படி எனில், அசீரிய ராஜா இந்த சமாரிய யூதர்களோடு சமாரியாவில் குடியிருந்த 5 புறஜாதிகளை குறித்தோ அல்லது அவர்களின் 5 தேவர்களை குறித்தோ இயேசு அவளுடைய புருஷர் என்றோ அல்லது சமாரியர்களின் புருஷர் என்றோ இங்கு சொல்லவில்லை. இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில் அவள் செய்ததையே சொல்கிறார். எப்படி எனில், அவள் 5 புருஷர்களோடு இருந்தும் அவர்களால் இவள் தள்ளப்பட்டோ அல்லது அவர்கள் இவளை முறைகேடாக பயன்படுத்தி இருந்தோ, இல்லை என்றால் இவள் முறைகேடா வாழ்ந்து இருந்தோ இருக்கலாம். இதுவே இவள் தனிமைப்பட்டதற்கு காரணமாக இருக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், அல்லது என்னுடைய அந்தரங்க காரியங்களை நீர் அறிந்தபடியால் நீர் தேவனை அறிந்த கண் திறக்கப்பட்டவர் என்று காண்கிறேன் என்றாள். மேலும் சொல்லுகையில், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதாவது அவள் தேவனுடைய வாயாக தீர்க்கதரிசியாக இருக்கும் உம்மிடம் கேட்கிறேன். இவள் இங்கு பிதாக்கள் என்று சொல்வது சமாரிய பிதாக்களை மட்டுமே என்று அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவர்களின் வம்சாவளியில் அநேக யூதர்களும் இப்படி இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். மேலும் அவள் சொல்லுகையில், ஆனால் பின்பு வந்து யூதர்களான நீங்களோ எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். ஆகையால் தான் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அல்லது பாவ நிவர்த்தி செய்யாமல் நான் சமாதானம் இல்லாமல், இன்னும் சொன்னால் கர்த்தர் என்னோடு இல்லாமல் இப்படி இருக்கிறேன் என்கிறாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு, அல்லது நான் உன்னை குறித்து சொன்னது மித்தம் நான் சொல்ல போவதையும் நம்பு. நீ இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது என்னவென்றால், கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து எங்கும் வியாபித்திருக்கும் பிரதான ஆசாரியாராக இருக்க போவதால் இனி தேவனை உயரமான மலையிலும் அல்லது மனுஷ கை வேலையான ஆலயத்திலும் அல்ல, எங்கும் பிதாவே எனக்குள்ள அறியலாம் என்கிறார். மேலும் அவர் சொல்கையில், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அதாவது சமாரியர்களான நீங்கள் தேவனுடைய ஐக்கியம் இல்லாமல் அவருடைய நித்திய மீட்பின் திட்டத்தை அல்லது அதன் வெளிப்பாடை யூதர்களின் மூலம் வந்த எனக்குள் அல்லது மெய்யான யூதனான எனக்குள் அவர் நிறைவேற்றுவதை அறியாது வெளிப்புற தொழுகையை நீங்கள் தொழுகை என்று மலைக்கும் எருசலேமுக்கும் போட்டி என்று இருக்கிறீர்கள் என்கிறார். மேலும் அவர் சொல்கையில், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் அல்லது தேவனை அறிந்தவர்களாய் அவரை தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்கிறார். அதாவது அதுவரையில் தேவனை அறியாதவர்களும் பொய்யர்களும் தேவாலயத்திற்கு சென்று வெளிப்புறமாக பக்தி உள்ளவர்களைப் போல் தங்களை போலியாக காட்டி தொழுதார்கள். ஆனால் இனிமேல் பிதாவை ஆவிக்குரிய மனுஷனும் அவனில் இருக்கும் ஆவிக்குரிய உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும்.
அந்த தொழுகை முறை இப்பொழுது பாவிகளுக்கு வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதாவது கிறிஸ்துவை போல் ஆவிக்குரிய தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறார். மேலும் அவர் சொல்கையில், தேவன் ஆவியா இருக்கிறார். அதாவது தேவன் ஒரு இடத்திலோ அல்லது உருவகத்திலோ இல்லை. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதாவது அவ்வண்ணமாக அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியாக அதன் உண்மையோடும் இருக்க வேண்டும் என்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். என்னவென்றால், சமாரியர்கள் மோசேக்கு பிறகு கிறிஸ்து தேவ ஜனங்களை சந்தித்து தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று நியாயப்பிரமாணத்தின்படியும் மற்ற யூதர்களிடம் இருந்தும் கற்றறிந்தார்கள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அல்லது உனக்கு இவ்வளவையும் சொல்லிய நானே அவர் என்று சொன்னார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயனுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அதென்னவென்றால், யூத ரபிக்கள் தங்கள் மனைவிகளிடமே பொது வெளிகளில் பேசுவது பலவீனம் என்று எண்ணுவார்கள். இப்படி இருக்க கிறிஸ்து இங்கு சமாரிய ஸ்திரீயிடம் தனியே பேசுவது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அதாவது அவர்கள் அவளிடம் என்ன தெரிய விரும்புகிறீர் என்றோ அவளிடம் பேசுவது தகுதியுள்ள காரியம் அல்ல என்றோ ஒருவனும் சொல்லவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரின் சீஷர்களை பார்த்திருக்க கூடும். திரும்பி வரும்படி தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அதாவது தன்னை சந்தித்தது கிறிஸ்து என்றால் அவளுக்கு கிருபை கிடைத்தது என்று நம்பினாள். ஆகையால் தன்னிலும் நீதியுள்ள ஜனங்களிடம் உதவியை கேட்கிறாள். அவர்களும் தனக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தை பார்க்கும்படி, அவர்களும் எதிர்பார்த்திருந்த விடிவு பிறந்தது என்று அறியும்படிக்கும், மேலும் அவர்களும் இவளின் இந்த அக்கறையான செயலுக்கு பின்பு அவளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி இருக்கக்கூடும். ஆகவே இவள் உற்சாகமாக நற்செய்தியை அறிவிக்கிறாள். அப்பொழுது அவர்கள் இவள் தன்னுடைய வெட்கத்தை எண்ணாமல் அப்படி சொன்னபடியால் ஜனங்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி காரியங்கள் நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அதாவது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தேவ சித்தம் எனக்கு உண்டு என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இப்பொழுது சீஷர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். அதாவது தேவதூதனோ அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனோ அவரின் பசியை ஆற்றியிருப்பானோ என்று சொல்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னவென்றால், தேவனுடைய ஆவிக்குரிய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆவிக்குரிய பிழைப்பாக இருக்கிறது என்றார். தேவனுடைய ரட்சிப்பின் செயலே என்னுடைய பிழைப்பாக இருக்கிறது என்கிறார். மேலும் சொல்கையில், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறதில்லையா என்று சொல்கையில், பொதுவாக பார்லிக்கோ அல்லது கோதுமைக்கோ விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையில் இந்த 4 மாதங்களை பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சமாரியர்களின் ஆத்துமாக்களின் அறுவடையை சொல்கிறார். விதைக்கிறவனும் அறுக்கிறவன் மைய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்க அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் என்று சொல்கையில், விதைக்கிற ஊழியர்களும் அறுக்கிற ஊழியர்களும் ஒருமித்து ரட்சிப்பின் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஆவிக்குரிய ஊழியத்தின் பலனை அடைகிறார்கள். பொதுவாக விதைக்கிறது மனுஷகுமாரனும் அறுப்பது தேவதூதர்களோ அல்லது தேவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதிலே விளங்குகிறது என்கிறார். எப்படி எனில், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். அல்லது நீங்கள் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யாத ஆத்துமாக்களை சத்தியத்தில் நடத்த நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்கையில் இவர்களுக்கு மோசேயை சொல்லலாம். மற்றும் அந்த சமாரிய ஸ்திரீ ஆகியோர் வேலை செய்தார்கள். அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். மேலும் நான் என் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று அவரை குறித்து சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் மித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள், அல்லது அவரை மேசியா என்று விசுவாசித்தார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், அல்லது அவர்களோடு தங்கி அவர்களுக்கு தேவையானதை உபதேசிக்க வேண்டும் என்றார்கள். ஆகையால் அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அல்லது அவரின் சொல்லை நாங்களே கேட்டு
அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். என்னவென்றால், இவர்கள் அந்த ஸ்திரீயின் நடத்தையை முன்பே அறிந்தவர்களானபடியால் அவளின் சொல்லினால் ஒருவரை மேசியா என்று அவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டியதில்லை. அவர்களே ராஜ்யத்தின் வசனங்களை கேட்டு அவரை கிறிஸ்து என்று விசுவாசித்தார்கள். பின்பு அந்த ஸ்திரீயினுடைய ரட்சிப்பின் புதிய ஜீவனை கண்டு இன்னும் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கக்கூடும். இப்படி கிறிஸ்துவானவர் சமாரியர்களின் தாகத்தை தணித்தார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.